மகாநதி சீரியல் யார் யாரெல்லாம் விஜய் காவிரி கூடிய சீக்கிரம் ஒன்று சேர நினைக்கிறீங்க எல்லாருமே இந்த வீடியோ கிளிக் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி விஜய்க்கு எல்லாம் உண்மை தெரிய போகிறது. ஏன்னா இந்த வீடியோவில் அப்படிதான் நம்ம ஒன்று ஒன்றா கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. வரப்புற புறமால ஒன்று ஒன்றா அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா வெண்ணிலா இந்த மாதிரி பண்ண நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா விஜய் வெளியே கொண்டு வந்துடுவாங்க அப்படி சொல்லி எல்லாம் எதிர்பார்த்தோம். காவிரி கர்வமாக்கணும்னு தெரிஞ்ச பிறகு விஜய் காவிரிக்காக வெட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க எல்லாருமே என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வெண்ணிலாவும் கடைசியாக எப்படியும் காவிரிக்கிட்ட நீ விஜய் விட்டுட்டு வெளியே போயிரு அப்படி சொல்லி மொத்தமாக ஒரு எல்லாருக்கும் ஷாக்கத்துக்கே போட்டாங்க. அதே மாதிரி இந்த விஷயம் விஜய்க்கு தெரிய போகுது. ஏன்னா நம்ம காவிரி விஜய்கிட்ட சரியாகவே பேசாமல் விஜய் அவ்வளோ சொல்லி கூட கொஞ்சம் கூட காவிரி காதில் வாங்க வீட்டுக்கு போனால் அப்படி சொல்லிட்டு பிடிவாதமாக போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம விஜய்க்கு ஏதோ தப்பாக தோணுது. அது மட்டும் இல்லை வெண்ணிலா வர இந்த வீட்டில் இருக்காளே அது மட்டும் இல்லாமல் காவிரி வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கா. அப்போ வெண்ணிலாவுக்கும் காவிரிக்கும் ஏதோ பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. வெண்ணிலா இவ்வளோ கூடிய சீக்கிரம் இப்படி எல்லாம் கோர்ட்டில் உண்மையத்தில் நீ வெளியே கொண்டு வரதுக்கு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா என்ன அடைஞ்சே தீர்வுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவத்தில் அவ்வளோ வெறியோடு இருந்தால் இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி எனக்காக சாட்சி சொன்னால் காவிரியோட திடீர்னு மாற்றத்துக்கு என்ன அர்த்தம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப குழம்பி போய் உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காவிரிக்கு மாறி மாறி ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாமே அங்கேருந்து நம்ம வெண்ணிலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன வெண்ணிலா சாப்பிட்டே அப்படி சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. அப்போ நம்ம வெண்ணிலா எந்த ஒரு பதில் சொல்லாமல் அமைதியாக விஜயோட ஃபோனே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இதை கவனிச்சா நம்ம விஜய் நம்ம காவிரியோட தான் பேசிட்டு காவிரிக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் காவிரிக்கு மாறி மாறி ட்ரை பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தா வெண்ணிலா படுக்கும் வருது. ஏன்னா காவிரி பொண்டாட்டினே சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பார்த்து நான் வெண்ணிலாவுக்கு செம்ம கோவத்தில் அப்படியே செம்ம கடுப்புடன் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் இதை கவனிச்சுக்கிட்டே என்ன வெண்ணிலாலே ஒரு மாதிரியா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் காவிரி கிட்ட ஃபோன் பேசுறது தெரிஞ்சோன்னா அவன் முகமே மாறுது. நீ உன்னது பழசெல்லாம் மறைக்கல வெளியில அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே இல்லை அப்படிலாம் ஒன்றுமே இல்லையா அப்படி சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம காவிரி தான் விட்டுட்டு போயிட்டால நீ தான் அவளை சொல்லி கொஞ்சம் கூட கேட்காம அவளுக்கு வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு போயிருக்க. அப்போ அவளுக்கு உன்னோட முக்கியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீ முக்கியம் கிடையாது வச்சு நீ தான் தேவையில்லாமல் காவிரி நினச்சபடி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. காவிரிக்கு குடும்பம் மட்டும் தான் முக்கியம். அதனால தான் நீ இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தெரிஞ்சு கூட உன்னை விட்டுட்டு போயிட்டா அப்படி சொல்லிட்டு நம்ம காவிரி பற்றி தப்பாக விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட விஜய்க்கு செம்மக்கு நிறுத்து தேவையில்லாமல் வாய் பேசிட்டேக்கா. நீ என்னோட கேஸ்லேருந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆதரவாக சாட்சி சொல்லியிருக்காத ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த வீட்டில் வச்சுட்டு இருக்கேன். அதுக்காக நீ காவிரி பற்றி தப்பு என்கிட்ட பேசி அது மட்டும் இல்லாமல் காவிரியால் தான் இந்த வீட்டில் அது மூலம் நீ புரிஞ்சுக்க. காவிரிக்கு எனக்கு உடலை நீ வரணும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துட்டு இருக்காது. அது மட்டும் என் மனசு காவிரி என்றைக்குமே வெளியே ஒன்றாலும் அனுப்பவே முடியாது. என் மனசு முழுக்க காவிரி மட்டும்தான் இருக்கா அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டு இல்லை ரொம்ப விஜய் ஒரு நிமிஷம் இரு நான் உன்ட்ட முக்கியமான விஷயம் சொல்லலாம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜய் என்ன விஷயத்தை டக்குன்னு சொல்ல அப்படி சொன்னோன்னு நம்ம வெளியில் எல்லா விஷயத்த சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் காவிரி நினச்சோட வாழ்க்கை வீணாக்கிட்டு இருக்காத. இனிமேல் நீ நானும் சந்தோஷமாக வாழ்க்கை வாழ போகிற. அது மட்டும் இல்லாமல் காவிரி நம்மளோட வாழ்க்கையில் கிடையாது அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டு விஜய்க்கு ஒன்றுமே புரியல. எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா நீ என்ன நினச்சி இப்படி சொல்கிற. அது மட்டும் இல்லாமல் காவிரியோட நடவடிக்கை எதுவுமே சரி கிடையாது. காவிரி என்கிட்ட சரியாக பேசுறது கிடையாது. இப்போ நீ வர இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் காவிரிக்கு எனக்கும் எல்லாமே முடிஞ்சு போய் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. அது மட்டும் இல்லாமல் நீ தான் காவிரிக்கிட்ட இதெல்லாமல் சொல்லி என்ன காவிரி இப்படி திட்டப்பட்டு அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே வெளியில் நான் இதுக்கு திட்டப்பட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அவள் தான் என்னோட வாழ்க்கையில் மொத்தமாக வெளியே போகிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவள் உன்னோட வாழ்க்கையில் வரவே மாட்டா. தேவலாம்னு நீ அவளை நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் கண்கள் எங்கிட்டு இருக்காது. இனிமேல் நான் மட்டும்தான் உனக்கு நீ நான் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கை புது வாழ்க்கையை வாழலாம் அப்படி சொல்லிட்டு வெளியில் பைத்தியக்காரத்தனமாக உலகிறாங்க. இதை கேட்டு விஜய்க்கு சாமக்கம் நிறுத்தி தேவையில்லாம் முட்டாள மாதிரி பேசிட்டு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் காவிரி எதுக்கு உனக்கு இந்த மாதிரி சத்தியம் பண்ணா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக விஜய் கேட்குறாங்க. அதே நேரம் நம்ம காவிரிக்கு நான் முதல்ல ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம காவிரிக்கு மாறி மாறி விஜய் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் காவிரி கண்களையும் கலந்துக்கிட்டு நான் மன்னிச்சிருங்க உங்கள் வாழ்க்கையில் தான் மொத்தமாக நான் வெளியே போகாத அப்புறம் ஏன்னா நான் வெண்ணிலாக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த வாக்கால் மீற முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தை மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன். நம்ம குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்னா நீங்களும் புரிஞ்சுதான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு கண்களைங்கிட்டு நம்ம காவிரி விஜயோட ஃபோனை அட்டன் பண்ணாமல் அழுந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் விஜய் ரொம்ப கண்களைங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் காரணம் நீ தானே. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் காரோட மனசு குழப்பி இந்த மாதிரிலாம் வாக்கு வாங்கிட்டெல்லாம் நீ காவிரி கிட்ட சத்தியம் வாங்கியிருக்க. ஆனால் என் மனசு முழுக்க காவிரி மட்டும்தான் இருக்கா. அவனோட வாழ்க்கை முழுக்கவே காவிரிக்கு மட்டும்தான் எனக்கு உனக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு உண்மை தெரியும். காவிரினால சந்தோஷம் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. இது கேட்டு வெளியில் கொஞ்சம் கூட ஷாக் ஆகாம எல்லாமே எனக்கு தெரியும் ஏற்கனவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் காவிரி எனக்கு சும்மாவும் வாக்கு பண்ணி கொடுக்கல சத்தியம்
வாங்கலாம் ஒன்றும் அவள் வயசு குழந்தை மேலே சத்தியம் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காவிரி உன்னோட வாழ்க்கை நம்ம வரவும் மாட்டோம், தேவையில்லாமல் அவள் நினச்சிக்கிட்டு மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காது. இனிமேல் காவிரி உன்னோட வாழ்க்கையில் தான் மொத்தமாக வெளியே போயிட்டா நான் மட்டும்தான் உனக்கு அப்படி சொல்லிட்டு மறுபடியும் பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டு வச்சுக்கி செம்ம கோவம். இதுக்கப்புறம் உன்ட்ட பேசி ஒரு பிரோச்சனம் கூட கிடையாது. இனிமேல் நான் காவிரி கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடுராத்திரி அங்கிருந்து கிளம்பி நேராக காவிரி பக்கத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த கவனிச்சு எனக்கு ரொம்பவே கோவம். விஜயோட ஃபோனை தூக்கிவிட்டு அப்படியே உடைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஃபோனில் தான் நான் காவிரிகிட்ட ஃபோன் பண்ணி பேசுவேன். அது மட்டும் இல்லாமல் காவிரியோட ஃபோனில் இப்போ பொண்ணாட்டினே சேவ் பண்ணி வச்சுக்கோ. பொண்ணு நான் மட்டும்தான், அது மட்டும் இல்லாமல் அவளாக கிடையாது. உன்னோட பேர் பக்கத்தில் அந்த காவிரி பேர் இருக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் உன் நினைப்பில் கூட காவிரி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் மொத்தமாக அழிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் அப்படியே இடிச்சு போய் உட்காந்துருக்காங்க. நம்ம விஜய் வந்து நேராக காவிரி பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. எப்படி காவிரியோட மனசை மாற்றி விஜய் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்களா, இல்லை காவிரி எப்படி விஜயோட மனசை மாற்றி எல்லாம் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண போகிறாங்களா பொறுத்திருந்து நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யாராக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் விஜய் காவிரி ஒன்று சேரணும், இல்லை பிரச்சனை முடிஞ்சு விஜய் காவிரி சந்தோஷம் வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்க எல்லாருமே வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.